ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ரொம்ப உடம்புக்கு பலம் கொடுக்கக்கூடிய ரொம்ப சத்தான வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாழைத்தண்டு கூட்டு நம்ம செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வாழைத்தண்டோட மேலே இருக்க தோல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் நாராக வரும், அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம நடுவில் கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கடலப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். துவரம்பருப்பு தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். துவரம்பருப்பு ஒரு அரை கிளாஸ் அளவு போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்படி பாசிப்பருப்பு வேணும்னா நீங்கள் இது கூட பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த பருப்பு விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடயே நம்ம இந்த காயும் கட் பண்ணி பருப்பு கூடயே போட்டு வச்சுக்க போகிறோம். பாருங்கள், வாழைத்தண்டெல்லாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பருப்பு கூடயே சேர்த்தாச்சு. இது ஒரே ஒரு அலசு மட்டும் அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் சேர்த்தாச்சு. இது கூட நம்ம ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு தக்காளி ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு. வெங்காயமும் ஒன்று சேர்த்தாச்சு. மிளகாத்தூளும் நம்ம சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் அவ்வளோதான். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வேக வைக்க போகிறோம். ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். போதும், நமக்கு இது மூழ்கிடுச்சு. இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். இது ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு அப்படியே ஊறட்டும். அப்போ தான் பருப்புலாம் நமக்கு சீக்கிரமாக வெந்து 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்தாவே நமக்கு போதும். அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். வாழைத்தண்டு கூட்டு பாருங்கள். இப்போ நமக்கு ஒரு 4 விசில் வந்துச்சு. பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு. இதில் தேவையான அளவு சால்ட் இப்போது சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நடுவில் ஒரு வாணலில் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியிற இந்த டைமில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டாச்சு. வடகம் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். வடகம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வாழைத்தண்டு கூட்டு கூட இதை சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு உங்களுக்கு அப்படி முழுசாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரே ஒரு கடையில் மட்டும் கடைஞ்சிக்கோங்க. ரொம்ப குழன்னு ஆக்க தேவையில்ல. லைட்டாக அந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்து ஒரு கொதிக்க வச்சு இறக்கலாம். இப்போ நம்ம வாழைத்தண்டு கூட்டுக்கு ஒரு கடையில் கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம். தேங்காயும் சோம்பும் அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்து இது நல்லா நமக்கு கொதிச்சு வரட்டும். இப்போ நமக்கு வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். கூட்டுன்னா நமக்கு கட்டியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கட்டியாக செஞ்சுக்கோங்க. இது நாங்கள் நைட்டு சப்பாத்திக்கும் தோசைக்கும் சேர்த்து சாப்பிட்றதுனால இந்த மாதிரி நாங்கள் தண்ணியாக வச்சுருக்கோம். இதுவுமே டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக இருக்கும். சோம்பு நம்ம அதுக்கப்புறம் தேங்காயெலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நமக்கு நல்லா குருமா குழம்பு மாதிரி வாசனையாக சூப்பராக இருக்கும். இந்த சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா குருமா மாதிரி நல்லாவே இருக்கும் நமக்கு டேஸ்ட்டு. நீங்கள் அப்படி சாதத்துக்கு மட்டும் தொட்டு சாப்பிட்ணுன்னா நீங்கள் நல்லா தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க, தண்ணி கம்மியாக வச்சு செஞ்சுக்கோங்க. இது எங்களுக்கு சப்பாத்திக்கும்ன்றதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பபாய். சூப்பரான டேஸ்டான வாழைத்தண்டு கூட்டுன்னு சொல்லலாம், வாழைத்தண்டு குழம்புன்னு சொல்லலாம். வாழைத்தண்டு கூட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.